எப்போ நாங்கள் வந்து யூரின் போகாமல் ஃபில் பண்ணிட்டு வரணும்? ஏன்னா ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா, நிறைய பேஷண்ட் தெரியாது ப்ரெக்னென்சிக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு வரணும்னு. ஹோல்ட் பண்ணி ரொம்ப அர்ஜென்ட்டாக உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபார் தட்? இப்போ நம்ம ஏர்லியராக நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால நம்ம பிளாடர் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனுக்கு நம்ம வெஜினல் ஸ்கேன்லேயே நம்ம வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுனால நம்ம பிளாடர் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எம்டி பண்ணிவிட்டு டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் பண்ணிக்கலாம். என்டி ஸ்கேன் அப்பையும் நாங்கள் இனிஷியலாக பிளாடர் எம்டி பண்ணிவிட்டு பேபியை அப்டாமினல்லையும் பார்த்துட்டு வெஜினல் ஸ்கேன் ரிக்குவயர்மெண்ட் அப்போ பிளாடர் எம்டி பண்ணிவிட்டு பார்க்குறோம். ஸோ பேஷண்ட்டு அண்ட் ஃபீட்டஸோட பொசிஷனை பொறுத்து நாங்கள் வந்து பிளாடர் ஃபில் பண்ணுங்கள் எம்டி பண்ணுங்கன்றத பேஷண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எல்லா டைமும் வெஜினல் ஸ்கேன் பண்ணும்போது பிளாடர் எம்டியில் இருக்கிறதுன்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இன்ஃபேக்ட் பிளாடர் எம்டியாக இருக்கணும் ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் பண்ணும்போது. என்டி ஸ்கேன் அப்போ மட்டும்தான் ஒரு பார்ஷலாக ஃபில்டாக இருந்தால் போதும், தேவைப்பட்டதுனா யூரின் பாஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற ஸ்கேன் எதுக்குமே அனாமலி ஸ்கேன் ஒரு க்ரோத் ஸ்கேனுக்கு நீங்கள் பிளாடர் ஃபில் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா குழந்தைய சுற்றி இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து அந்த இஃபெக்ட் கொடுத்துரும், ஸ்கேன் ஈஸியாக பண்ணுறதுக்கான இஃபெக்ட் கொடுத்துரும். 3rd month ஆர் என்டி ஸ்கேன் பண்ணும் போது மட்டும் பார்ஷலி ஃபில் பிளாடரில் இருக்கலாம். இது ரொம்ப ஃபில்டாக ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் பி கம்ஃபர்டபுள் அண்ட் தென் கோ ஃபார் த ப்ரெக்னன்சி ஸ்கேன்.